இன்னைக்கு வீடியோல இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல கொஷின் மார்க் மைனஸ் 968 டிவைடட் பை 79 மல்டிபிள் 4 ஈக்குவல் டு 512 கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தானே எழுதுவோம். ஸோ இந்த கொஷின் மார்க்குக்கு பதிலாக நம்மளுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 968 இந்த டிவிஷன் தானே இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை கீழே போட்டுக்கிறேன். அடுத்து 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்குல்ல அதை வந்து நான் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ இப்போது எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 ஈக்குவல் டு 512. ஸோ இது வந்து மல்டிப்பிளில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ 4. இப்போ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 டேபிள்ஸில் 1 டைம் வரும். இது வந்து 128 டைம்ஸ் வருமா. ஸோ இப்போ எனக்கு தேர்ட் என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 ஈக்குவல் டு 128ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79 ஈக்குவல் டுக்கு அந்த சைடில் நான் கொண்டு போகிறேன். ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் 968 இது டிவிஷனில் இருக்குது, அந்த சைடில் போகும்போது மல்டிப்பிளில் வரும். ஸோ 128 இன்ட்டு 79. ஸோ இது ரெண்டுத்தையும் எனக்கு மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10112. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 968 அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதை இந்த சைடில் கொண்டு போகிறேன், இது ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது ப்ளஸில் வரும். ஸோ 10112 ப்ளஸ் 968. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11080. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.